பார்த்தீங்களா, வாழை இலையில் மீனை வச்சு வறுத்து சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி எல்லாம் தெரியாதுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டு பாருங்கள். எப்பவும் போல் மீன் வறுக்கிறத விட இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு நீங்கள் மீன் வறுத்தீங்கன்னா வேறு லெவல் மனமும் சுவையும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு என்ன மீன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மீன் வந்து சதப்பகுதியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த மீன் வறுவலுக்கு நான் சீலா மீன் எடுத்துகிட்டு இருக்கேங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும்னா அதுக்கு வந்து 6 சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன், 3 பூண்டு பல் எடுத்துகிட்டு இருக்கேன், 1 இஞ்சி துண்டு, தேவையான அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி அப்படியே மை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். அடுத்து வந்து ஒரு வாழை இலையை நல்ல வாழை இலையாக நல்லா பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் இஷ்டம் தான். நான் ஒரு வாழை இலையை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த விழுது அப்படியே நடுவில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மீனை அழுங்காமல் குழுங்காமல் நடுவில் வச்சு எல்லா இடத்துலையும் மசாலா தண்டுற மாதிரி நம்ம தடவ வேண்டியதாங்க. லெமன் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் புழிஞ்சு விட்டுட்டேன், ஆனால் வீடியோவில் நான் எடுக்கலை. லைட்டாக கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, ஒரு கருவேப்பிலையை நடுவில் வச்சு அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் இந்த பக்கம் ஒரு மடி அந்த பக்கம் ஒரு மடி மடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் முனையும் அடியும் வச்சு ஒரு நாரை போட்டு கட்டிட்டிங்கன்னா ரெடிங்க. இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தோசைக்கல்லை போட்டுக்கோங்க, லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க, அப்படியே ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி ஊற்றி அந்த வாழை இலையை மேலே வச்சுருங்க. சூப்பராக ரெடி ஆகிடுங்க. 5லேருந்து 10 நிமிஷம் இருந்தால் போதும். அப்படியே திருப்பி விட்டிங்கனால அந்த வாசனை ஊற கூட்டம் அப்படி இருக்கும். பார்த்தீங்களா, அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. லைட்டாக எண்ணெய்னா மேலே தெளிச்சிக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளுக்கு வாழை இலை மீன் வறுவல். இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. வாழை இலை மீன் வறுவல் வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி செய்யுங்கன்னு, அதனால் அவங்கள சொல்லி கொடுத்ததை வச்சு தான் இப்போ செஞ்சுருக்கிறேன். உண்மையாகவே சொன்னால் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. அந்த மசாலாவோட அந்த மீனை எடுத்து சாப்பிட்றப்ப சொல்லவே வார்த்தை இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஒரு மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றிங்க.